ஈரோட்டில் விவசாய பணிகளுக்காக செல்லும் டிராக்டர்களால் கரும்பு ஏற்றி செல்லும் வாகன போக்குவரத்து பாதிக்கப்படுவதாக கூறி கரும்பு கட்டுடன் வட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கரும்பு வாகன உரிமையாளர்கள் சங்கம் மனு அளித்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் கரும்பு வாகன உரிமையாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் நூதன முறையில் மனு அளித்தனர். அந்த மனுவில் 12 டன் கரும்பு ஏற்ற வேண்டும் என்ற போக்குவரத்து விதி உள்ளதாகவும், ஆனால் கரும்பு ஏற்றும் லாரிகளில் தனியார் சர்க்கரை ஆலை நிர்வாகம் 20 டன் ஏற்ற சொல்லி நெருக்கடியை கொடுப்பதாக கூறியுள்ளனர். அதிக பாரம் ஏற்றக்கூடாது என்ற உச்சநீதிமன்றம் வழங்கிய உத்தரவை நடைமுறைப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஈரோடு மாவட்டத்திலே கரும்பு ஓட்டக்கூடிய லாரி மற்றும் டிராக்டர் உரிமையாளருக்கு இந்த அதிக பாரம் ஏற்ற சொல்லி தனியார் கரும்பு ஆலைகள் நிர்பந்தப்படுத்துகிறாங்க. அதாவது வாகனங்களுக்கு இருக்கிற எடை, அதாவது டிராக்டர்னால் 2 சக்கர வாகனம் தான் இருக்கணும், லாரி 6 சக்கர வாகனத்துக்கு 12 டன் ஏற்றணும். ஆனால் அதில் 20லேருந்து 25 டன் ஏற்ற சொல்லி எங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போது சட்டத்திட்டங்கள் இப்போ கடுமையாக இருக்குது. அதாவது இன்சூரன்ஸ் வழங்குறதில்ல, ஓவர்லோடு போட்டால் 20,000 ப்ளஸ் டன்னுக்கு 2,000, இது மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்குது. இது இல்லாத வாடகை பார்த்திங்கன்னா சிவில் சப்ளைஸில் ஒரு டன்னுக்கு அரசே 596 ரூபா நிர்ணயித்துருக்கு. ஆனால் சக்கரை ஆலையில் பார்த்திங்கன்னா வெறும் 110 ரூபா தான் கொடுக்குறாங்க, டன்னுக்கு 101 ரூபா தராங்க. இதை உயர்த்தி கொடுக்கணும். எங்களுக்கு வருகிற பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து நாங்கள் அதிகபாரம் ஓட்ட மாட்டோம் சொல்லியிருக்கோம். மாவட்ட ஆட்சியர் முத்தரப்பு கூட்டம் சர்க்கரை ஆலை, அதாவது பென்னாரி சுகர்ஸு, இஐடி பேரை சக்தி சுகர்ஸு, பொன்னி சுகர்ஸ் போன்ற ஒரு கூப்பிட்டு மாவட்ட ஆட்சியர், நிர்வாகம், காவல்துறை மற்றும் ஆர்டிஓ வச்சு ஒரு கூட்டத்தை பண்ணி விபத்தை தடுக்கிறதுக்காக தான் இதை சொல்கிறோம். இந்த சுகரில் ஏற்றுறதுல சுகர் கெயினில் சாலையில் நிறைய டிராக்டர்னால விபத்து நடக்குது, லாரிங்க அகலமாக வருது. இது இல்லாத இந்த வாகனங்கள் மெயின் ரோட்டில் ஓட்டுறது, இதுக்காக சாலை அமைக்கிறது இல்லை. காட்டு பகுதி, விவசாய பகுதிகளும் வண்டி அப்சைட் ஆகுறது, மேலே ஒயர் கட் ஆகுறது, தாழ்வான பகுதியில் கரும்பு ஏற்றக்கூடிய தொழிலாளி இறக்குறது, இந்த மாதிரி விபத்து நிறைய நடக்குது. தொடர்ந்து தமிழகம் நம்பர் 1 விபத்தில், ஆக்சிடெண்ட்டில், தொடர்ந்து உயிரிழப்பில் இந்தியாவிலே நம்பர் 1 தொடர்ந்து 6 வருஷம் இருக்குது. இதெல்லாம் நிறுத்த வேண்டும். இதெல்லாம் அரசு சார்ந்தது. இதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கார், சுகர் கேன் அமைச்சர் ராஜேந்திரன் இருக்கார். இதுக்கு ஒரு டைரக்டர் IAS இருக்காங்க. அப்புறம் இதை 13 சொசைட்டி மூலமாக நடக்குது. ஏன் இதை கட்டுப்படுத்தக்கூடாது, முறைப்படுத்தணும் என்றது தான் எங்களுக்கு அதிகபாரம் ஏற்றக்கூடாது, எங்களுக்கு வாடகை உயர்வு கொடுக்கணும்னு கரும்பு அமைச்சர்கள்